குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சிக்கான எக்கனாமிக் கிளாஸஸில் அடுத்த டாப்பிக்காக ஃபிஸ்கல் பாலிசி பார்க்க போகிறோம். நிதி கொள்கை அல்லது நிதி பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஃபிஸ்கல் எக்கனாமி ஆர் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ அதை பற்றி ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபிஸ்கல் பாலிசி. நிதி கொள்கை. ஸோ இந்த நிதி கொள்கை அப்படின்றது நம்ம சிம்பிளாக என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டினுடைய வரவு மற்றும் செலவு அப்படின்றத தான் நிதி கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். இன்கம் அண்டு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி, நாட்டின் வரவு செலவு, அதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் ரெண்டு வகையாக புரிஞ்சுக்கலாம். ஃபிஸ்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ரெண்டாக புரிஞ்சுக்கலாம். என்னென்ன அப்படின்னா, ஒன்று ரெசிப்ட், ரசீதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஸ்கலோடைய பிரிவாக நம்ம ரெண்டு புரிஞ்சுக்கலாம். ஒன்று ரெசிப்ட், ரசீது. இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர், தட் இஸ் செலவினம். எக்ஸ்பெண்டிச்சர் செலவினம், என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த ரெசிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இன்னும் எப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வருவாயின்னு கூட புரிஞ்சுக்கலாம். ரெசிப்ட்ன்றது கிட்டத்தட்ட மோர் ஓவர் லெஸ் நமக்கு வரக்கூடிய வருவாய் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இது மோர் ஓவர் லெஸ் என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய இன்கம், தட் இஸ் வருவாய், அதான் ரெசிப்ட்னு சொல்கிறாங்க, ரசீது. இது எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியும், நமக்கு இருக்கக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரசீது, இந்த ரெசிப்டை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ரெவன்யூ ரெசிப்ட். ஒன்று என்ன அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட். சரிங்களா? இன்னொன்று அதாவது வருவாய் ரசீது. ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னா வருவாய் ரசீது. இன்னொன்று கேபிட்டல் ரெசிப்ட். கேபிட்டல் ரெசிப்ட் அதாவது மூலதன ரசீது. மூலதன ரசீது. சரிங்களா? இந்த எக்ஸ்பெண்டிச்சரையும் அதே போல் ரெண்டாக பிரிக்கலாம். அதை எப்படி ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னா, சேம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது வருவாய் செலவு அப்படின்னு சொல்லலாம். வருவாய் செலவினம். சரியா? ஸோ இது என்னன்னா வருவாய் செலவினம். வருவாய் செலவினம். சேம் இந்த பக்கம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவினம். மூலதன செலவினம். இப்போ பாருங்க, இந்த ஃபிஸ்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, பணம் இந்தியாவுக்கு எப்படி வருது, அந்த பணம் எப்படி செலவாகுது, இதுதான் ஃபிஸ்கல். இந்தியாவுக்கு எப்படி பணம் வருது, இந்தியா பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணுது அப்படின்னு. அப்போ ரெசிப்ட்னா பணம் வருவாய், பணம் வருது. எக்ஸ்பெண்டிச்சர்னா பண செலவினம், பணம் செலவாகுது. அப்போ இந்த வருவாயை ரெண்டாக பிரிக்கிறோம். ரெசிப்ட் ஒன்று ரெவன்யூ ரெசிப்ட் அதாவது வருவாய் ரசீது, இன்னொன்று மூலதன ரசீது கேபிட்டல் ரெசிப்ட். அதே போல் செலவாகக்கூடிய செலவினத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வருவாய் செலவினம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று மூலதன செலவினம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதோட இருக்குது அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் பிரிவுகள் இருக்குது. என்னென்ன மாதிரியான பிரிவுகள் இருக்குது அப்படின்னா, இந்த ரெவன்யூவை அதாவது அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை மறுபடியும் ரெண்டாக பிரிப்பாங்க. இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, டாக்ஸ் ரெவன்யூ வரி வருவாய். எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வரி வருவாய். சரியா? வரி வருவாய். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸ் ரெவன்யூ, தட் இஸ் வரி இல்லா வருவாய். நான் டாக்ஸ் ரெவன்யூ வரி இல்லா வருவாய் அப்படின்னு இதை மூணாக பிரிக்கிறாங்க. தட் இஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. எதை? வருவாயை. வரி வருவாய், அந்த
டேக்ஸ் ரெவன்யூ வரி வருவாய் மற்றும் நான் டேக்ஸ் ரெவன்யூ வரி இல்லா வருவாய் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ இந்த கேபிட்டலை 3 பிரிக்கிறாங்க, இந்த மூலதன வருவாயை. சரிங்களா? அதை எப்படி 3 பிரிக்கிறாங்க அப்படின்னா, இன்டர்னல் பாரோவிங் அதாவது உள்நாட்டு கடன், இன்டர்னல் பாரோவிங் தமிழ் எழுதிக்கோங்க, உள்நாட்டு கடன். இன்னொன்று எக்ஸ்டர்னல் பாரோவிங் வெளிநாட்டு கடன், எக்ஸ்டர்னல் பாரோவிங் வெளிநாட்டு கடன். ஸோ இன்டர்னல் பாரோவிங், எக்ஸ்டர்னல் பாரோவிங். சரிங்களா? 3வது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். 3வது விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 3 பிரிக்கிறோம். சரியா? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸில் ஒரு சில வேர்ட்ஸை நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சேஃபர் சைடாக இருக்கும். சரிங்களா? ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். அப்போது திரும்ப ஒரு டைம் பாருங்கள், ஃபிஸ்கல் பாலிசின்ற டாப்பிக்கை பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா, இந்த நாட்டுடைய வரவு செலவை பற்றி பேசக்கூடியது. அந்த வரவை நம்ம ரசீதுன்னு சொல்கிறோம், ரெசிப்ட்னு. செலவை எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். அந்த ரசீதை வந்து ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். வருவாய் ரசீது, மூலதன ரசீது. இந்த வருவாய் ரசீதை டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு 2 பிரிக்கிறோம். இந்த மூலதன ரசீதை உள்நாட்டு கடன், வெளிநாட்டு கடன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு 3 பிரிக்கிறோம். இன்டர்னல் பாரோவிங், எக்ஸ்டர்னல் பாரோவிங், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா, இது வந்து வருவாய் செலவினம், மூலதன செலவினம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிக்கிறோம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை இந்த சார்ட்டோட அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த சார்ட்டை ஃபஸ்ட்டு தெளிவாக படித்து மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? இதை மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த நோட்ஸ் எடுங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இது இந்த சார்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே இது பாதி வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த சார்ட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஒரு டைம் 2 டைம் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து வீடியோ பாருங்கள். சரியா? ரைட். ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயம் என்னன்னு சொல்கிறேன். ரைட்டா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ரெசிப்டை பார்க்கலாம். முதல் விஷயமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரசீதுன்னு சொல்லக்கூடியதை பார்க்க போகிறோம். ரெசிப்ட். ரசீது என்னது? எங்கே இருக்குது பாருங்கள். ஃபிஸ்கலில் 2 பிரிச்சோம் இல்லையா? வருவாய். அந்த வருவாயில் நம்ம அந்த ரசீது அதோடு அடுத்தடுத்த விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்போ ரசீதுனா நமக்கு சிம்பிளாக வந்து வருவாய் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இதில் 2 விதமான ரசீதுன்னு சொல்லி பார்த்தோமா. ஒன்று என்னது அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட், வருவாய் ரசீது. ஒன்று ரெவன்யூ ரெசிப்ட்னு சொல்லி பார்த்தோம், தட் இஸ் வருவாய் ரசீது. வருவாய் ரசீது தூது வருவாய் ரசீது. சரிங்களா? வருவாய் ரசீதுன்னா என்ன அப்படின்னா, பணம் தான், ரெண்டுமே நமக்கு வரக்கூடிய வருவாய் தான். காசு நமக்கு வரப்போகுது, அது எப்படி வரப்போகுதுன்றதை பொறுத்து தான் அது மாறப்போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன். சரிங்களா? நான் இருக்கேன், எனக்கு வந்து 10,000 சம்பளம் வருது. ஏதோ நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த வேலைக்கு போகிறதுனால எனக்கு வந்து எவ்வளோ வருது? 10,000 சம்பளம் வருது. இது வந்து வருவாய் ரசீது. சரிங்களா? அப்போ நான் வாங்குகிற சம்பளம் வருவாய் ரசீது, அவ்வளோதான். நான் இருக்கேன், 10,000 ரூபா சம்பளம் வருது. சரிங்களா? அது வந்து வருவாய் ரசீது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது கேபிட்டல் ரெசிப்ட், மூலதன ரசீது. மூலதன ரசீது நான் இருக்கேன், ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு 10,000 ரூபா நான் சம்பளம் வாங்குகிறேன், ஒரு 5,000 ரூபா கடன் வாங்கிக்கிறேன். 5,000 ரூபா கடன் வாங்கிக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளோ வருது? 15,000 வருது. அப்போ இதுதான் கேபிட்டல் ரசீது, மூலதன ரசீது. சரிங்களா? அப்போது இது அப்படியே கவர்மெண்ட்டோட பொறுத்துங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் சம்பளமாக வருது. சம்பளம்னா ஏதோ ஒரு வகையில், குறிப்பாக வரி மாதிரியான விஷயங்களில் வருது. வரியாகவோ அல்லது வரி இல்லாமலோ கவர்மெண்ட்டுக்கு ஒன்று வருது, அது ரெவன்யூ ரெசிப்ட். அது இல்லாமல் அவங்க கொஞ்சம் கடன் வாங்குறாங்க இல்லையா, அது கேபிட்டல் ரெசிப்ட். சிம்பிளாக பணம் கவர்மெண்ட்டுக்கு வரணும், அதுதான் ரசீது, ரெசிப்ட். பணம் யாருக்கு வரணும்? கவர்மெண்ட்டுக்கு வரணும். அப்போது 10,000 சம்பளம் வருது, அது ரெவன்யூ ரெசிப்ட், வருவாய். எனக்கு வர வேண்டிய சம்பளம் வருது,
அதனால் அது வருவாய். கேபிட்டல் ரெசிப்ட்ன்றது எனக்கு சம்பளம் வந்துச்சு, அது கூட நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5000 கடன் வாங்குறேன், இது கேபிட்டல் ரெசிப்ட், மூலதன ரசீது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ரெசிப்ட்னா சம்பளம், இவ்வளோதான் விஷயம். வருவாய் தான் ரெசிப்ட். சரிங்களா? ரெசிப்ட் அப்படின்னா என்னது, நமக்கு வரக்கூடிய பணம். ஏன்னா இது ஏன் திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு டைமும் இத்தனை டைம் சொல்கிறேன்னா, இந்த டாபிக் ஃபிஸ்கல் பாலிசி, அது அடுத்து பார்க்க போகிற மானிட்ரி பாலிசி, ஒட்டுமொத்தமாகவே எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கான அர்த்தமும் நமக்கு தெளிவாக புரிஞ்சாதான் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போது இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த ரெவன்யூ ரெசிப்ட் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, தட் இஸ் டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் அப்படின்னு. பாருங்க, டேக்ஸ்ன்னு பார்த்தோம், நான் டேக்ஸ்னு பார்த்தோமா. ஸோ அதை பார்த்துடலாம், டேக்ஸ்னா என்ன, நான் டேக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேக்ஸ் ரெவன்யூ, வரி பணத்து மூலயமா வரக்கூடிய வருவாய். டேக்ஸ் ரெவன்யூ, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோமா, அந்த வரியெல்லாம் என்னவா மாறுது, கவர்மெண்ட்டோடைய வருவாயாக மாறுது. கவர்மெண்ட் கணக்கில் காசு கூடுது அப்படின்னா அதை வந்து டேக்ஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான வரிகள்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் டியூட்டி, தமிழில் கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சளவு இங்கிலீஷில் படிச்சுட்டே தமிழில் படிங்க, தமிழில் நோட்ஸ் எடுக்கிறவங்க. எக்கனாமிக்ஸ் மட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கலால் வரி இது என்னென்னா, பொருளின் உற்பத்தியாளர், ஒரு பொருளை ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறாரு இல்லையா, பொருளின் உற்பத்தியாளர் அரசுக்கு செலுத்தும் வரி. பொருளின் உற்பத்தியாளர் அரசுக்கு செலுத்தும் வரி. நான் ஒரு சிம் கார்டு உருவாக்குறேன், நான் ஒரு ஃபோன் உருவாக்குறேன் அப்படின்னா இந்த நாட்டு மக்கள்கிட்ட தான் நான் விற்க போகிறேன். அப்போ அதுக்கான வரி கட்டுறது கலால் வரி. சரிங்களா? பொருளின் உற்பத்தியாளர் அரசுக்கு கட்டக்கூடிய வரி தான் என்னது, கலால் வரி. மேனுஃபேக்சரர் கட்டக்கூடிய வரி, மேனுஃபேக்சரர் ஷுட் பே டேக்ஸ் டு கவர்மெண்ட், அதுதான் எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி. ரெண்டாவது என்ன வரி அப்படின்னா, கஸ்டம்ஸ் டியூட்டி. ரெண்டாவது வரி கஸ்டம் டியூட்டி, தட் இஸ் சுங்க வரி. கஸ்டம் டியூட்டினா சுங்க வரி. ஸோ இது என்ன அப்படின்னா, ஏற்றுமதி இறக்குமதிக்கான வரி. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, தட் இஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கான வரி. இப்போது ஒரு பொருளை நான் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறேன், சரிங்களா, இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை நான் சேல் பண்ணுறதுக்காக என்னோட ப்ராடக்ட். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவிலேருந்து அதிகமாக கேஷ்யூஸ் ஏற்றுமதி பண்ணுறாங்க. தமிழ்நாடு, பண்ருட்டி இந்த பகுதிகளெலாம் கேஷ்யூஸ், முந்திரி அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு. மீன் ஏற்றுமதி பண்ணுவாங்க, இறைச்சி ஏற்றுமதி, கறி ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏற்றுமதி பண்ணும்போது அந்த ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒரு வரி கட்டணும். அது போக இங்கே ஒரு பொருளை விற்கிறதுக்காக வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. அப்படி அதை இறக்குமதி பண்ணுறதுக்கு ஒரு வரி கட்டணும். அதை தான் ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லிட்டு சுங்க வரின்னு சொல்கிறாங்க, கலால் வரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் டேக்ஸில் மூணாவதாக என்ன மாதிரியான டேக்ஸ் நம்ம கட்டுறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ், வருமான வரி. இன்கம் டேக்ஸ், வருமான வரி. அப்போ இது என்ன, வருவாய்க்கு, என்னோட வருமானத்துக்கு நான் கட்டுற வரி, வருமானத்துக்கு கட்டக்கூடிய வரி. தட் இஸ் நான் வாங்குகிற சம்பளம். இப்போ நான் ஒரு 12 லட்சம் வாங்குறேன் வருஷத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருஷத்துக்கு ஒரு வரி கட்டணும், அதுதான் இன்கம் டேக்ஸ். 12 லட்சம் 15 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வரி கட்டிடணும், அது வந்து வருமான வரி, இன்கம் டேக்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த இன்கம் டேக்ஸை நம்ம இந்த வீடியோலே பின்னாடி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து நாலாவது கார்ப்பரேட் டேக்ஸ். கார்ப்பரேட் டேக்ஸ், தட் இஸ் நிறுவன வரி. நிறுவன வரி. ஸோ இது வந்து யாருக்கான வரி அப்படின்னா, கார்ப்பரேட் கம்பெனிக்கான வரி. ஏர்டெல்லு, பிஎஸ்என்எல், பிஎஸ்என்எல் கவர்மெண்ட்டோடது, ஏர்டெல்லு, வோடாஃபோனு, கொக்கோகோலா, பெப்சி, அது மாதிரியான பெரு நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள் கட்டக்கூடிய வரி தான் இது கார்ப்பரேட் டேக்ஸ். அஞ்சாவது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி, ஸோ இது என்னது, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கூட்ஸ்
அண்டு சர்வீஸ் டேக்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், தட் இஸ் சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரி. சரிங்களா? அடுத்து 6வது ஜிஎஸ்டி நம்ம தனி டாபிக்காகவே இந்த வீடியோலேயே முடிக்கலாம். சரிங்களா? 6வது ஏஞ்சல் டேக்ஸ். ஏஞ்சல் வரின்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் டேக்ஸ் தமிழ்லேயும் அதே தான், ஏஞ்சல் வரி தான் தமிழ்லையும். சரிங்களா? அப்போ இது என்னென்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டு முதலாளிகள் கட்டக்கூடிய வரி. நம்ம நாட்டில் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள். ஸோ இவங்க கட்டக்கூடிய வரி தான் என்னது, ஏஞ்சல் டேக்ஸ். சரிங்களா? அது போக வேட்ன்னு சொல்லுவாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ். வேல்யூ ஆடட் டேக்ஸ், ஷார்ட்டாக வேட் அப்படின்னு சொல்லுவாங்க, மதிப்பு கூட்டுதல் வரி. மதிப்பு கூட்டுதல் வரி. சரிங்களா? ஒரு பொருளின் மீதான வரி. ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் மேலே வரி போடுவாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு வேட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மதிப்புக்கான வரி, அந்த பொருளின் மீதான வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 18 வரி இந்தியாவில் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி நியர்லி 18 டேக்ஸஸ், 18 வரி இந்தியாவில் இருக்குது. அந்த 18 வரியும் மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்தது தான் ஜிஎஸ்டி. சரிங்களா? 18 வரையும் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டு வந்தது தான் என்னது, ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜிஎஸ்டி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வரியவே கூட ரொம்ப சிம்பிளாக ரெண்டாக பிரிக்கலாம். டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் சொல்லுவாங்க. டைரக்ட் டேக்ஸு அப்படின்னா இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸு, கார்பரேட் டேக்ஸு, கவர்மெண்ட்டுக்கிட்ட நேராக பணம் போகணும், அதுதான் டைரக்ட் டேக்ஸ். இப்போ இன்கம் டேக்ஸில் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா நேராக கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கார்பரேட் டேக்ஸு, இந்த முதலாளிகள் கட்டக்கூடியதெல்லாம் டைரெக்டாக யார்கிட்ட தான் கட்டுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் நேரடியாக போகக்கூடிய வரி, வருமான வரி, கார்பரேட் வரி இதெல்லாம். அப்போது அதாவது நேரடி வரி, டைரக்ட் டேக்ஸ்னால் நேரடி வரி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸு, மறைமுக வரி. கவர்மெண்ட்டுக்கு நேராக போகுது, அங்கே இங்கேன்னு சுற்றி கடைசியாக தான் கவர்மெண்ட்டுக்கு போகும். மறைமுக வரி. இப்போ இன்கம் டேக்ஸு நீங்கள் நேராக கவர்மெண்ட்டு கட்டுவீங்க. கார்பரேட் டேக்ஸு அந்த கம்பெனி நேராக கவர்மெண்ட்டு கட்டும். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் நேராக பணம் போகாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஜிஎஸ்டி. எப்படி ஜிஎஸ்டி அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஹோட்டலில் போயிட்டு 100 ரூபாய்க்கு சாப்பிட்றேன் அப்படின்னா 18% வரி போடுவாங்க. அந்த வரி யார் போடுறா, நான் யார்கிட்ட அந்த வரி பணத்தை கொடுக்குறேன், சாப்பாட்டோடு சேர்த்து அந்த ஹோட்டல் முதலாளிகிட்ட கொடுக்குறேன். ஹோட்டல் முதலாளி எங்கெங்கெல்லாம் அந்த பணத்தை செக்ரிகேட் பண்ணுவார், அவர் வந்து ஒரு பருப்பு வாங்குவார், காய்கறி வாங்குவார், அந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் வாங்குறப்போ அந்த பணம் எல்லா இடமும் ஸ்கேர்ட் ஆகும். அப்போ இந்த எல்லா இடத்துலையும் அந்த வரி போய்கிட்டே இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து கடைசியாக தான் யார்கிட்ட போகுது, கவர்மெண்ட்டுக்கிட்ட. அப்போ நேரடியாக கவர்மெண்ட்டுக்கிட்ட போச்சுன்னா நேரடி வரி, சுற்றி அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இப்படி வந்து அப்படி வந்து அந்த மாதிரி கடைசியாக கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா அது மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது இது சார்ந்து இந்த 2 விஷயம் சார்ந்து, ஜிஎஸ்டி சார்ந்தும் இன்கம் டேக்ஸ் சார்ந்து ஒரு விஷயம் பார்க்கணும். என்னென்னா, இன்கம் டேக்ஸ் அதிகரிச்சதுன்னு வைங்களேன், இன்கம் டேக்ஸ் அதிகரிக்குது. இஃப் இன்கம் டேக்ஸ் இன்க்ரீசஸ், அதாவது இப்போ நம்ம வருமான வரி கட்டுறோம் இல்லையா, இன்கம் டேக்ஸு அது வந்து அதிகமாகுது, இன்கம் டேக்ஸ் அதிகமாகுது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டிக்ரீசஸ். இன்ஃப்ளேஷன் டிக்ரீசஸ் அதாவது பணவீக்கம் குறையும். பணவீக்கம் குறையும். சரிங்களா? அடுத்து இஃப் ஜிஎஸ்டி இன்க்ரீசஸ், ஜிஎஸ்டி இப்போ வந்து ஜிஎஸ்டி அதிகமாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜிஎஸ்டி அதிகமாகுதுன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீசஸ் அதாவது பணவீக்கம் அதிகமாகும். இதெல்லாம் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். சரிங்களா? எக்கனாமிக்ஸில் பார்த்து இந்த குரூப் 1 நீங்கள் எழுதுறீங்க கூட அவ்வளோ ஸ்டேட்மெண்ட், மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ், பட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் இப்படி தான் வரும். சரிங்களா? அப்போது அதை கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். இது என்னது, இன்கம் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது வருமான வரி அதிகமாகுது. மக்கள்கிட்ட வந்து
இப்போது வருஷத்துக்கு நான் 12 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னா என்கிட்ட வந்து 60,000 வரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நார்மலாக இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸு. இதுவே நான் அதே 12 லட்சத்துக்கு என்கிட்ட என்ன பண்ணுறாங்க, 1 லட்சமோ இல்லை 1.5 லட்சமோ வரி வாங்குறாங்க. அப்போ இங்கே இன்கம் டேக்ஸை அதிகப்படுத்திட்டாங்க. அப்படி அதிகப்படுத்தும் போது பணவீக்கம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகப்படுத்தும் போது பணவீக்கம் குறையுது, இன்ஃப்ளேஷன் குறையுது. ஃபஸ்ட்டு பணவீக்கம்னா என்ன சரிங்களா, அதை பார்க்கணும். பணவீக்கம்னா இப்போ நம்ம எல்லார்ட்டையும் பணம் அதிகமாக இருக்குது சரிங்களா, பணம் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம வாங்க நினைக்கிற பொருள் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் வந்து ஒரு சட்டை பேண்ட் வாங்கணும், ஒரு ஷர்ட் பேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறோம். நம்மள்ட்ட காசும் இருக்குது, ஆனால் 10 சட்டை 10 பேண்ட்டு தான் இருக்குது. வாங்கிறதுக்கு 1 லட்சம் பேர் ரெடியாக இருக்காங்க. அப்படின்னா இந்த சட்டை பேண்ட்டுக்காரர் வந்து எப்பயும் விற்கிற ரேட்லேயே அந்த சட்டை பேண்ட்டை கொடுப்பாரு. 500 சட்டை 1000 பேண்ட்டுன்னு கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா 10,000 சட்டை 15,000 பேண்ட்டுன்னு விற்பார். இன்னும் டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா சட்டை 20,000 பேண்ட்டு 30,000 கூட விற்பார். அப்போ பாருங்கள், பொருளோட ரேட் அப்படியே கூடி போச்சு. 10 மடங்கு 20 மடங்கு என்ன ஆகுது, பொருளோட ரேட்டு கூடி போகுது. இப்போ இதை வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்களான்னா ரெடியாக இருக்காங்க. 1 லட்சம் பேரில் யாராவது என்ன பண்ணுவான், அந்த ரேட்டு கொடுத்தும் காசு வாங்குவான். அப்போ அது நடக்கக்கூடாதுன்னா மக்கள்கிட்ட பணம் இருக்கக்கூடாது. மக்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் என்ன ஆகுது, பொருளோட டிமாண்ட் ஏற்பட்டாலும் பொருள் கம்மியாக இருந்தால் கூட அங்கே என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்போ மக்கள்கிட்ட பணமே இல்லைன்னா அப்போ பணத்தை எப்படி பறிக்கிறது, இன்கம் டேக்ஸை அதிகப்படுத்துங்க. அப்போ அந்த வரியோட பணம் அதிகமாகிடுச்சுன்னா பொருளோட ரேட்டு, மக்கள்கிட்ட பணம் குறைஞ்சிதுன்னா பொருளோட ரேட்டும் குறைஞ்சிரும். சரியா, இப்போ உங்கள்கிட்ட 1000 ரூபா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் 10 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு விற்பேன். உங்கள்கிட்ட இருக்கிறதே 10 ரூபான்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள்கிட்ட நான் என்ன பண்ண முடியும், எனக்கு என் பொருளை விற்றாகணும். அப்படின்றப்ப நான் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடுவேன். அதனால தான் மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை குறைச்சா அந்த பணவீக்கமும் குறையும். அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸை கூட்டுறாங்க. ஸோ when இன்கம் டேக்ஸ் இன்க்ரீசஸ் இன்ஃப்ளேஷன் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, அதே நேரம் ஜிஎஸ்டி அதிகமாகுது அப்படின்னா பணவீக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, ஜிஎஸ்டி பொருளுடைய விலை கூடுது. பொருளோட விலை கூடுச்சுனாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், பணவீக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஜிஎஸ்டி அதிகமாகுதுன்னா பொருளோட ரேட்டு கூடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரைட்டா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்போ அது போக நான் டேக்ஸ் ரெவன்யூன்னு ஒன்று பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா, வரி இல்லா வரி. நான் டேக்ஸ் ரெவன்யூ தட் இஸ் வரி இல்லா வருமானம் அல்லது வரி இல்லா வருவாய். வரி இல்லா வருவாய். ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், ரெசிப்ட் பார்க்குறோம். ரெசிப்ட்னா என்னன்னு பார்த்தோம். ரெசிப்டில் நம்ம ஃபஸ்ட் என்ன முடித்தோம், அந்த டேக்ஸ் ரெவன்யூ. சரிங்களா, ரெவன்யூ ரெசிப்ட் பார்த்துட்டு இருக்கோம். ரெசிப்டில் ரெவன்யூ ரெசிப்ட், அந்த ரெவன்யூ ரெசிப்டில் டேக்ஸ் ரெவன்யூ தட் இஸ் வரி வருவாய் பார்த்துட்டு முடித்தோம். இப்போ வரி வருவாய் முடிச்சதுக்கப்புறம் வரி இல்லா வருவாய் பார்க்குறோம். சரிங்களா, இப்போ வரி இல்லா வருவாய்ன்னு என்ன அப்படின்னா எதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா பப்ளிக் செக்டர் இன்கம், கவர்மெண்ட்டோட பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர் இன்கம், பொதுத்துறை வருவாய், பொதுத்துறை நிறுவன வருவாய். இது என்ன வரி இல்லா வருவாயில் இதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னா அதில் 10,000 ரூபா வரி கட்டுவேன், மீதி 90,000 ரூபா நான் எடுத்துப்பேன். ரைட்டா, இப்போ கவர்மெண்ட்டோட கம்பெனி ஒரு டிஎன்பிஎல் பேப்பர் இருக்குது, இல்லைன்னா பிஎஸ்என்எல் இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது, கவர்மெண்ட்டு சார்ந்த துறைகள். இப்போ இவங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் வருது, பேப்பர் சேல் பண்ணுறாங்க, சம்பாத்தியம் வருது. இப்போ இவங்க வரி கட்டுவாங்களான்னா வரி கிடையாது, மொத்த பணத்தையும் கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. இது வரி கிடையாது, கவர்மெண்ட் செய்கிற தொழில் அது. அப்போ இது பப்ளிக் செக்டர் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, சரிங்களா, ஃபீஸ், ஃபைனு, அந்த மாதிரி. அதாவது இந்த காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் வசூல் பண்ணுறது, ஃபைன் கலெக்ட் பண்ணுறது, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அல்லது வேறு ஏதோ கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி போய் ஃபைன் கட்டுறோம். இதெல்லாமே கவர்மெண்ட் வரக்கூடிய ஒரு விதமான வருவாய் தான். சரிங்களா, அது போக என்ன சொல்லலாம், மூணாவது இன்ட்ரெஸ்ட். நம்ம அரசுக்கு வட்டி கட்டுவோம் இல்லையா, ஒரு பேங்க் லோன் வாங்குகிறோம்,
அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு கடன் வாங்குகிறோம், சம்திங் அந்த மாதிரியான கடன் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்குகிறோம். லோன், ஹவுசிங் லோனு, பைக் லோனு அந்த மாதிரிலாம் வாங்குறப்போ அதுக்கு ஒரு வட்டி கட்டுவோம் நம்ம சைடில் இருந்து. அந்த வட்டியெல்லாம் என்னது? கவர்மெண்ட்டுக்கான வருவாய் தான். சரிங்களா? அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கான வருவாய் தான். அப்போது இதை தான் நம்ம ரெசிப்ட்னு பார்க்குறோம். அப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா என்னென்ன பார்த்துருக்கோம்? ரெசிப்டில் டேக்ஸு, நான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமான பிரிவு பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போது அது போக நம்ம வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்டுக்கு இன்னொன்று கூட சொல்லலாம். எப்படின்னா, மத்திய அரசு கடன் கொடுக்கும். மத்திய அரசு கடன் கொடுக்கும் யாருக்கு? மாநில அரசுகளுக்கு. மத்திய அரசு என்ன பண்ணும்? மாநில அரசுகளுக்கு கடன் கொடுக்கும். இப்போ இந்த மாநில அரசு வட்டி கட்டுமா மத்திய அரசுக்கு? அது கூட வருவாய் தான். மத்திய அரசு மாநில அரசுக்கு கடன் கொடுக்கும், அந்த மாநில அரசு அந்த கடனுக்கு வட்டி கட்டும். அப்போ அது கூட என்னது? ஒரு விதமான வருவாய் தான். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்த இந்த ரெவன்யூ ரெசிப்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒன் வே, ஒரு வழிச்சாலை அப்படின்றதான் புரிஞ்சுக்கணும். அது என்ன ஒன் வே அப்படின்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்க கவர்மெண்ட்டுக்கு, திரும்ப கவர்மெண்ட் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க போதா? நீங்கள் கட்டின பணத்தைன்னா கொடுக்காது. நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறீங்க, திரும்ப ஜிஎஸ்டி பணம் உங்களுக்கு வரப்போதானா? வராது. நீங்கள் வந்து வட்டி கட்டுறீங்க, திரும்ப அந்த பணம் உங்களுக்கு வருமானா? வராது. ஃபைன் கட்டுறீங்க, அந்த பணம் வருமானா? வராது. அப்போ ஒன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு. அது வந்து கவர்மெண்ட் வந்து பொது நிதியில் வச்சு, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்டில் போட்டு நமக்கு ஸ்கீமாக கொடுப்பாங்க, திட்டங்கள் நிறைய செய்வாங்க, வெவ்வேறு விஷயங்கள் செலவு பண்ணுவாங்க. அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் கட்டின பணம் உங்களுக்கு வருமா? 18 ரூபா வரி கட்டுறீங்க, அந்த 18 ரூபா உங்களுக்கு ஜிஎஸ்டி வரி திரும்ப வருமானா? உங்களுக்கு வராது. மாநில அரசுக்கு வந்து மாநில அரசு செலவு பண்ணும் நமக்கு. ஆனால் உங்களுக்கு நேரடியாக அந்த 18 ரூபா என்ன பண்ணது? வராது. அதுதான் சொன்னேன், ஒன் வே. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தது தான். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது அந்த ரெசிப்ட்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெசிப்ட்டு அது வந்து ரெவன்யூ ரெசிப்ட்டு, நான் ரெவன்யூன்னு பார்த்தோம் இல்லையா? சாரி, கேபிட்டல் ரெசிப்ட். ரெவன்யூ ரெசிப்ட்டு, கேபிட்டல் ரெசிப்ட்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த கேபிட்டலை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் ரெசிப்ட், மூலதன ரசீது. மூலதன ரசீது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மூலதனம் கேபிட்டல் அப்படின்னாலே கடன் இருக்காங்க. அப்போ கடன் மூலமாக வரும் வருவாய், கடன் மூலமாக வரும் வருவாய். சரிங்களா? கடன் மூலமாக வரும் வருவாய். இப்போ இது வந்து நம்ம 2 வேன்னு புரிஞ்சுக்கலாம், இருவழி பாதை. அது என்ன இருவழி? ரெவன்யூ ஒன் வேனா காசு போனால் திரும்ப வராது. ஆனால் இவங்க கவர்மெண்ட் கடன் வாங்குறாங்க. இந்த இடத்துல யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் வாங்குற கடனை திரும்ப கட்டணும். சரிங்களா? அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? வாங்கிய கடனை திரும்ப கொடுக்கணும். வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் அல்லது திரும்பி செலுத்த வேண்டும். அதனால தான் என்ன பண்ணுறோம்? 2 வே. ஒரு பக்கம் பணம் வருது, திரும்ப கவர்மெண்ட் அதை அடைக்க தான் போகுது. சரிங்களா? அதனால தான் என்ன சொல்கிறோம்? 2 வே அப்படின்னு சொல்கிறோம். வாங்கிய கடனை அதை வந்து என்ன பண்ணால் அடைக்கணும். சரிங்களா? அப்போது இதை நம்ம 3ஆக பிரித்தோம். கேபிட்டல் ரெசிப்டை, மூலதன வருவாயை. என்னென்ன? உள்நாட்டு கடன், இன்டர்னல் பாரோவிங். அடுத்தது எக்ஸ்டர்னல் பாரோவிங். 3வது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 3ஆக பார்த்தோம். அதில் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த இன்டர்னல் பாரோவிங்கும் எக்ஸ்டர்னல் பாரோவிங் பார்க்கலாம். இன்டர்னல் பாரோவிங், எக்ஸ்டர்னல் பாரோவிங் அப்படின்னு இதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம்.
இன்டர்னல் பாரோவிங், எக்ஸ்டர்னல் பாரோவிங். சரிங்களா? அப்போ இதில் நம்ம பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்டர்னல் பாரோவிங், எக்ஸ்டர்னல் பாரோவிங். ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு இன்டர்னல் பாரோவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய போது உள்நாட்டு கடன். அப்போ நம்ம நாட்டுக்குள்ளேயே நமக்கு யார் யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க்கு கொடுப்பாங்க, பேங்க்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க நமக்கு கடன் கொடுப்பாங்க. பேங்க் அண்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தட் இஸ் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுப்பாங்க. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் இந்த கடனை நம்ம திரும்ப கொடுக்கணும் பேங்க்குக்கு. அப்போ இந்த கடனுக்கு பேங்க் என்ன வாங்குவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இப்போ இந்த பேங்க்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம போய் பேங்க்கில் கடன் வாங்கினா என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு பத்திரத்தை கொடுத்து தான் கடன் வாங்குவோம். அந்த மாதிரி கவர்மெண்ட்டு அவங்களோட ஏதாவது ஒரு பத்திரத்தை பேங்க்குக்கு கொடுத்து அந்த பத்திரத்துக்கு தான் காசு கொடுப்பாங்க பேங்க்கு. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், பேங்க்குக்கு திரும்ப பணத்தை கொடுத்தே ஆகணும், தராமல் இருக்க முடியாது. சரிங்களா? ரெண்டாவது என்ன டிஃப்ரென்ஸு அந்த இன்டர்னல் பாரோவிங் உள்நாட்டு கடனுக்கு அப்படின்னா டி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. டி பில்னு ஒரு வார்த்தை, அதாவது ட்ரெஷரி பில். டி பில் தட் இஸ் ட்ரெஷரி பில்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ஒரு பாண்டு பேப்பர். டி பில்னு சொல்லக்கூடியது ஒன்றும் கிடையாது, ஒரு பாண்டு பேப்பர். இந்த பாண்டு பேப்பர் கவர்மெண்ட்டு கடன் கேட்குது. இந்த பாண்டு பேப்பரை கொடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கடன் கேட்குது. யார்கிட்ட கடன் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மக்கிட்ட தான், மக்கள்கிட்ட கேட்கும். அப்படி இல்லைன்னா பேங்க்குக்கிட்ட கேட்கும். டி பில்லுன்னு சொல்லி ஒரு பில்லு, ஒரு பேப்பர், ஒரு பாண்டு பேப்பரு. இது வந்து கவர்மெண்ட்டு கடன் கேட்குது, நம்மக்கிட்ட தான் கடன் கேட்குது. எவ்வளோ கடன் கேட்குது அப்படின்னா 100 கோடி கடன் கேட்குது. 100 கோடி கணக்கு. சரிங்களா? 100 கோடி கடன் கேட்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ கொடுப்போம்னா 90 கோடி கொடுப்போம். கவர்மெண்ட் 100 கோடி கேட்டால் என்ன பண்ணோம், 90 கோடி நம்ம கடன் கொடுப்போம். இப்போது நமக்கு இந்த கடனை திரும்ப கொடுப்பாங்க இல்லையா கவர்மெண்ட்டு, 100 கோடி கவர்மெண்ட்டு கேட்டுச்சு, பேங்க்கோ அல்லது நம்மளோ 90 கோடி மொத்தமாக என்ன பண்ணுறோம், கடன் கொடுக்குறோம். அந்த 90 கோடி இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் நமக்கு திரும்ப கொடுக்கும். எப்படி கொடுக்குன்னா 100 கோடியாக கொடுக்கும், வட்டி போட்டு கொடுக்கும். மாதம் மாதம் வட்டி கட்டாமல் பணத்தை திரும்ப கொடுக்குறப்போ மொத்தமாக வட்டி கொடுக்கும். சரிங்களா? இதை தான் நம்ம டி பில் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த கடனை அடைச்சிடணும் கவர்மெண்ட். இதான் கணக்கு. ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டு அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது இல்லாமல் மூணாவதாக என்ன மாதிரியான கடன் இருக்குது அப்படின்னா டேட்டட் செக்யூரிட்டிஸ். டேட்டட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. டி பில் கிட்டத்தட்ட இதுவும் டி பில்லும் ஒன்று தான், எந்த மாற்றமும் கிடையாது. என்ன மாற்றம்னா இது வந்து லாங் டேர்ம் கடன். அதாவது ஒரு வருஷத்தில் தந்துருவன்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்களால எப்போ தர முடியுமோ அப்போ தான் அந்த கடன் அடைப்பாங்க. டி பில் அப்படின்னா ஒரு வருஷத்தில் காசை திரும்ப கொடுத்துடணும். டேட்டட் செக்யூரிட்டினா அது வந்து நம்ம ஒரு வருஷம் வரையெல்லாம் அவங்க ஒரு வருஷத்துக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க, டைம் எடுக்கும். அவங்களுக்கு பணம் வரும்போது ஆனால் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ இந்த எல்லா கடனுமே கவர்மெண்ட்டு பேங்க்குக்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து தான் வாங்குது, உள்நாட்டு கடன். ஆனால் அந்த பணத்தை என்ன பண்ணுது, கவர்மெண்ட்டு திரும்ப கொடுத்துருது. இது இன்டர்னல் பாரோவிங். சரியா? அது இல்லாமல் என்ன இருக்குது, எக்ஸ்டர்னல் பாரோவிங். இது யார்கிட்ட கடன் வாங்குது, கவர்மெண்ட் இங்கே யார்கிட்ட கடன் வாங்குது அப்படின்னா உலக வங்கிட்ட வாங்கும், வேர்ல்டு பேங்க். கவர்மெண்ட் யார்கிட்ட வாங்குது, உலக வங்கி. உலக வங்கி எதுக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கும் அப்படின்னா வறுமைக்கு தான் கடன் கொடுக்கும். வறுமை, பசி, பட்டினி, பஞ்சம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் என்ன பண்ணும், உலக வங்கி கடன் கொடுக்கும். வாழவே முடியலன்ற கட்டத்தில் தான் வேர்ல்டு பேங்க் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க. இது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. வாழவே முடியாது, சாப்பாடே இல்லை இந்த நாட்டில், உடையே இல்லை, உறைவிடம், வீடே இல்லை அப்படின்னு ரொம்ப அடிப்படை தேவைகளே அடிபட்ட போது உலகம் என்ன பண்ணும், அந்த உலக வங்கி என்ன பண்ணும், நமக்கு கடன் கொடுக்கும், வேர்ல்டு பேங்க். சரிங்களா? ரெண்டாவது யார் கடன் கொடுக்குறா அப்படின்னா ஐஎம்எஃப், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு.
இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், IMF அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்குன்னா, இதுவும் சேம் அமெரிக்கா. இவங்க எது கடன் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுடைய கஜானா காலி ஆயிடுச்சு, காசு தீந்துருச்சு, ஒரு நாட்டில் கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் இவங்க கடன் கொடுப்பாங்க. உலக வங்கி பஞ்சம் பசி போன்ற விஷயத்துக்குலாம் கடன் கொடுக்கும், சுகாதாரத்துக்கு கடன் கொடுக்கும், ஹெல்த்துக்கு. இந்த IMF வந்து எது கொடுப்பாங்கன்னா, நாட்டுடைய கஜானா காலி ஆயிடுச்சு, காசு குறைஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்கு கடன் கொடுப்பாங்க. ஸோ இவங்கள்ட்ட நம்ம கடன் வாங்குவோம், கடனை திரும்ப கட்டிடுவோம். சரிங்களா? அடுத்தது வேறு யாரெல்லாம் நம்ம எக்ஸ்டர்னலாக வாங்கக்கூடிய கடன் அப்படின்னா, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க, பிலிப்பைன்ஸில் இருக்குது. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, பிலிப்பைன்ஸ். சரிங்களா? நாலாவது ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இது எங்கே இருக்குன்னா, சைனாவில் இருக்குது. ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். சரிங்களா? அது போக அஞ்சாவது நமக்கு வேறு யார் கடன் கொடுப்பாங்க அப்படின்னா, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இது எங்கே அப்படின்னா, சைனாவில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ், வெளிநாட்டு கடன்கள். இவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கடனை வாங்கிக்கிறோம். அப்போ இது ரெண்டு தான் என்னது, அந்த எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி பார்க்குறோம். அதில் மூணாவதாக இன்னொன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இன்டர்னல் பாரோவிங், எக்ஸ்டர்னல் பாரோவிங். அது இல்லாமல் என்னது மூணாவது, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இது என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் இருக்குது, லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ் ஆன நிறுவனத்தை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்னு ஒரு கவர்மெண்ட் செக்டர் துறை, ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் இருக்குன்னு வைங்களேன், XRY. இது என்னது, ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு பொது நிறுவனம். சரியா? அப்போ இந்த பொது நிறுவனம் லாஸில் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட லாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ இந்த பொது நிறுவனத்தை ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துருவாங்க, ப்ரைவேட்டை நடத்த சொல்லி. பட் அது எப்படி கொடுப்பாங்கன்னா, 49% அதை ப்ரைவேட் நடத்துவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, 51% அதுலேருந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ரைவேட்டுக்கிட்ட 49% கொடுத்துருவாங்க, 51% யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கும். அப்போது ப்ரைவேட் ரன் பண்ணும், அதோடைய வருவாயில் 51% கவர்மெண்ட்டுக்கு போகும். அதாவது அந்த ஒர்க், அந்த சார்ந்த விஷயங்கள் 49% ப்ரைவேட் எடுத்துப்பாங்க. சரிங்களா? இப்போ ப்ரைவேட் என்ன பண்ணும், அந்த 49% எடுத்துக்கிட்டதுக்கு வரியும் கட்டும், தட் இஸ் அந்த பணமும் கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த ப்ரைவேட் கட்டுறாங்கல்ல, ப்ரைவேட் என்ன பண்ணுறாங்க, 49% ஷேர் எடுத்துக்கிட்டு அவங்க வரி கட்டுவாங்க. அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் வரியோ அல்லது பணமோ கொடுப்பாங்க. இந்த வரி எதில் சேரும்னா, மூலதன ரசீதில் சேரும். ஏன்னா வரின்றது வருவாய் தானே. அப்போ இது எதில் சேருது, கேபிட்டல் ரெசிப்டில் சேருது, தட் இஸ் மூலதன வருவாய். அப்போ இந்த கவர்மெண்ட்டோட 51% ஷேர் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கே போயிடும். சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கே போயிடும். அதுபோக இந்த ப்ரைவேட் கம்பெனி கட்டக்கூடிய அந்த ஷேரு மூலதன வருவாய் அப்படின்னு சொல்லி அதில் சேரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் விஷயங்களாக பார்க்குறோம். ரைட்டா? அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா, ரெசிப்டை முடிச்சிருக்கோம். தட் இஸ் ரெசிப்டை ரெண்டாக பிரிக்கிறோம், ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட்னு. ரைட்டா? அப்போ இந்த ரெவன்யூ ரெசிப்டை ரெண்டாக பிரித்தோம், டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேபிட்டல் ரெசிப்ட், மூலதன ரசீதை நம்ம மூணாக பார்த்தோம். இன்டர்னல் பாரோவிங், எக்ஸ்டர்னல் பாரோவிங், அது இல்லாமல் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பார்த்தோம். அப்போ இது எல்லாமே, இதுவரை நம்ம பார்த்த எல்லாமே என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு பணம் வருது, அதுதான் வருவாய் ரசீது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வருவாய் ரசீது, கவர்மெண்ட்டுக்கு பணம் வருது. இதுவரை பார்த்ததெல்லாம் வருமானம் நமக்கு வந்துருச்சு, ஏதோ ஒரு வகையில் பணம் வருது. இப்போ கவர்மெண்ட் அது எப்படி செலவு பண்ணுது, எக்ஸ்பெண்டிச்சர், அதை பார்க்கணும்.
கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த செலவை நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ரெவென்யூ கேபிட்டல் அப்படின்னு ஸ்டார்டிங்கே பிரித்து வச்சோம். அதாவது ரெவென்யூ, சரிங்களா, வருவாய் செலவு, வருவாய் செலவு, இது மூலதன செலவு, மூலதன செலவு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூ வருவாய் செலவு, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஒன் வே தான். ஒன்ஸ் பணத்தை செலவு பண்ணால் அந்த பணம் திரும்ப வராது, செலவு பண்ணது தான். அதே போல் மூலதனம் அப்படின்றது டூ வே. இது செலவு பண்ணாலுமே கூட திரும்ப அந்த பணம் வரும், கிட்டத்தட்ட அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இந்த கேபிட்டல் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டலை கேபெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்கலாம். முதல்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், தட் இஸ் வருவாய் செலவு, அதை பார்க்கலாம். வருவாய் செலவு, சரிங்களா. அப்போ இந்த வருவாய் செலவுன்றது என்னென்ன அப்படின்னா ஒன் வேன்னு சொன்னோமா, ஒன்ஸ் பணம் செலவானா இது வந்து என்னது ஒன் வே. அதாவது ஒரு டைம் என்ன பண்ணுறோம், பணத்தை கொடுத்துட்டோம், செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பணம் வராது திரும்ப. அது வந்து நமக்கு செலவு பண்ணதான், வருமானம் திரும்ப வராது. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஃபென்ஸ், அந்த ஆர்மி சார்ந்த விஷயங்கள், போலீஸ்க்கு இவங்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள். அதுபோக வேறு என்ன சொல்லலாம், சம்பளம் போடுறது, சேலரி, பென்ஷனு, பிஎஃப், பென்ஷனு. அடுத்து சப்சிடிஸ், மானியம் கொடுக்கறது. வெள்ளத்தில் பயிர் எடுத்துகிட்டு போயிடுச்சு, மானியம் கொடுங்க அப்படின்னா மானியம் கொடுக்குறாங்க, அந்த மானியம் திரும்ப வராது. இதெல்லாம் செலவு, கவர்மெண்ட் பண்ணக்கூடிய செலவு, சரிங்களா. சோஷியல் சர்வீசஸ், சமூக சேவைகளுக்காக, சோஷியல் அண்டு எக்கனாமிக் சர்வீசஸ், சமூக மற்றும் பொருளாதார சேவைகள், சமூக மற்றும் பொருளாதார சேவைகள், சரிங்களா. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய செலவு. அடுத்து இன்ட்ரெஸ்ட், வட்டி கட்டுறாங்க. இப்போ கவர்மெண்ட் உலக வங்கியில் காசு வாங்குது, பேங்க்கு கிட்ட காசு வாங்குது, நம்மக்கிட்ட வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு கடன் வாங்குறாங்க இல்லையா, டி பில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாத்துக்கும் வட்டி கட்டணும்ல, கடனை திரும்ப அடைக்கிறாங்கல்ல. அப்போ இதுவுமே ஒரு செலவு தான். ஆனால் அந்த பணம் என்ன ஆகாது, திரும்ப வராது, சரிங்களா. அப்போ இதெல்லாம் ஒன் வே, தட் இஸ் வருவாய் செலவு. அடுத்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாமல் ரெண்டாவது என்னது, கேபிட்டல், தட் இஸ் கேபெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது ஒரே வார்த்தை, இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் முதலீட்டு செலவு. இது வந்து முதலீடு. எப்படி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 5000 பேருக்கு வேலை போட்டு கொடுப்பாங்க. அது எல்லாத்துலேருந்து அவங்களுக்கு பணம் வரும், அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து பணம் வரும். அந்த 5000 பேர் வந்து அவங்களோட தனிப்பட்ட குடும்பத்துக்கு வாங்குற பொருள்லேருந்து ஜிஎஸ்டி வரும். அந்த மாதிரி எல்லா விதமான செலவுக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. அப்போ இதுதான் சிம்பிளாக எக்ஸ்பெண்டிச்சர். வருவாய் செலவு, மூலதன செலவு. வருவாய் செலவுன்றது பணம் செலவானது தான் திரும்ப வராது. மூலதன செலவுன்றது பணம் திரும்ப வரும் வேறு வகையில், சரிங்களா. அது போக இந்த மூணாவதாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், டெஃபிசிட். மூணாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா டெஃபிசிட், பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபிசிட்னு எழுதிட்டு அப்புறம் பற்றாக்குறைன்னு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. பற்றாக்குறை, சரிங்களா. இது என்னன்னா வருவாயை விட செலவினம் அதிகமாதல். Expenditure is more than receipt. Expenditure is more than receipt. அதாவது 10,000 ரூபா சம்பளம் வாங்குறோம், ஆனால் செலவு 15,000 ரூபா பண்ணுறோம். சம்பளத்தோட செலவு அதிகமாக இருக்குது, அதை தான் நம்ம டெஃபிசிட்னு சொல்கிறோம். காசு பத்தலை செலவுக்கு, அப்போ பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டெஃபிசிட்டோட வகைகளை தெரிஞ்சுக்கணும் நம்ம, டைப்ஸ் ஆஃப் டெஃபிசிட். டெஃபிசிட்டுக்கு 3 வகை சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்தை விட என்ன நடக்குது, செலவு அதிகமாகிடுது, சரிங்களா. அப்போது 3 விதமான டெஃபிசிட் சொல்கிறாங்க. அதுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பட்ஜெட் டெஃபிசிட்,
பட்ஜெட் டெபிசிட், தட் இஸ் பட்ஜெட் பற்றாக்குறை. இது என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட். இதுதான் ஃபார்முலா. அதாவது மொத்த செலவு, இந்த மொத்த செலவுல இருந்து மொத்த வருமானத்தை, அந்த மொத்த ரசீதுன்னு சொன்னாலுமே கூட இது என்னது, மொத்த வருமானம். இந்த மொத்த வருவாயை கழிக்கணும். எனக்கு 50,000 செலவு, மொத்தமாக நான் பண்ண செலவு, ஆனால் எனக்கு வந்திருக்கிறது 40,000. அப்போ அதுதான் பட்ஜெட் டெபிசிட். அப்போ எவ்வளோ டெபிசிட் ஆகிருக்கு, 10,000 டெபிசிட் ஆகுது, 10,000 குறையுது. அதுதான் பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ரெவன்யூ டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க, நிதி பற்றாக்குறை. ஸோ இது என்னது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா வருவாய் செலவினம், வருவாய் செலவு. இப்போ தான் பார்த்தோம் வருவாய் செலவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வருவாய் செலவுல இருந்து எதை குறைக்கணும், வருவாய் ரசீதை மைனஸ் பண்ணும். வருவாய் ரசீதுன்னா என்ன, ரசீதுக்கு பதிலாக நம்ம இங்கே வருமானம்னு கூட போட்டுக்கலாம். வருமானம், வருவாய் செலவு மைனஸ் வருவாய் ரசீது. இதை தான் நம்ம வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். வருவாய் பற்றாக்குறை, ரெவன்யூ டெபிசிட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதினவங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் அவ்வளோ வேறுபாடு. இங்கிலீஷில் ஒரு மாதிரி இருக்குது, அது அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ வார்த்தை மாறுது, கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான் அவங்க பண்ணக்கூடிய அந்த கூகுள் டிரான்ஸ்லேட். அப்போ என்ன பண்ணுங்கள், முடிஞ்சளவு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இங்கிலீஷில் படிச்சிருங்க. பட்ஜெட் டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட் அப்படின்ட்டு இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ்லேயே படிச்சிருங்க, தமிழில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து. ஏன்னா ரெவன்யூ டெபிசிட்ன்றப்போ இங்கே வருவாய் செலவுன்னு வந்துருச்சுன்னா ஓகே, ஆனால் இவங்க என்ன கொடுத்துட்றாங்க, நிதின்னு கூட கொடுக்கலாம். ரெவன்யூக்கு நிதின்னு கூட கூகுள் டிரான்ஸ்லேட்டில் வரும். அப்போ நிதி பற்றாக்குறைன்னு வரும். அதனால கொஞ்சம் பார்த்துக்கணும், இங்கிலீஷில் படிச்சிருங்க. மூணாவது ஃபிஸ்கல் டெபிசிட். மூணாவது ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நிதி பற்றாக்குறை. சரியா, ஃபிஸ்கல் டெபிசிட் தான் என்னது, நிதி பற்றாக்குறை. ஸோ இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட். அதாவது மொத்த செலவு அதில் எதை கழிக்கணும், மொத்த வருவாய். இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அந்த பட்ஜெட் டெபிசிட் மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் என்ன வித்தியாசம், என்ன மாறுபடுது அப்படின்னா, இதில் ஒரு விஷயத்தை சேர்க்கக்கூடாது. இந்த ஃபார்முலாவில் எதை சேர்க்காம இதை நம்ம கணக்கு எடுக்கணும் அப்படின்னா, கடன் வாங்கின பணத்தை சேர்க்கக்கூடாது. கடனை சேர்க்காமல் எக்ஸப்ட் பாரோவிங். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட சம்பளம் 50,000 அப்படின்னு வச்சுக்கலாம். என்னுடைய சம்பளம் 50,000, நான் பண்ண செலவு 60,000. சரிங்களா, இப்போ இந்த 60,000 செலவுக்கு நான் வாங்கின கடன் 10,000. இந்த கடனை சேர்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, பட்ஜெட் டெபிசிட்டில் கடனை சேர்ப்பீங்க. இந்த நிதி பற்றாக்குறையில் என்ன பண்ண மாட்டீங்க, கடனை சேர்க்க மாட்டீங்க. ஸோ அந்த கடனை சேர்க்காதீங்க. ரைட்டா, இந்த கடனை சேர்க்காதீங்க. அப்படின்னா 10,000 ரூபா
பத்தாமல் போயிருக்கு. இந்த பத்தாமல் போனதுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு 10,000 கடன் வாங்கியிருக்கோம். அந்த கடனை சேர்க்காதீங்க. அதுதான் மொத்த செலவு மைனஸ் மொத்த வருவாய். எதை சேர்க்கக்கூடாது, கடனை சேர்க்கக்கூடாது. வெளிநாடுகளில் அந்த வேர்ல்டு பேங்க்கு, IMFலாம் கடன் வாங்குகிறோம், இல்லைன்னா நாட்டு மக்கள்கிட்ட, நம்ம நாட்டு பேங்க்குக்கிட்ட கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடனை சேர்க்காம கணக்கு போடுங்க. கிட்டத்தட்ட இந்தியா இதில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த ஃபிஸ்கல் டெபாசிட்டியில் தான் இந்தியா வந்து ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, நிதி பற்றாக்குறையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன், மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அதுதான் இருக்குது. இது இல்லாமல் 4வது ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா பிரைமரி டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். பிரைமரி டெபிசிட். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட் தட் இஸ் நிதி பற்றாக்குறை மைனஸ் இன்ட்ரெஸ்ட். நிதி பற்றாக்குறை மைனஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த நிதி பற்றாக்குறை இன்ட்ரெஸ்ட்ன்றது நம்ம வட்டி கட்டுறோம் பாருங்க, அதை மைனஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ செலவினங்கள் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, செலவினங்கள் பார்க்குறோம், செலவினங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். அப்போ இது போக நம்ம அடுத்ததாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் டேக்ஸை பற்றி சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. டேக்ஸ் என்ன, டேக்ஸ் வாங்குறதுக்கான விதிகள் என்னென்ன மாதிரியான டேக்ஸஸ் நம்மள்கிட்ட வாங்குறாங்க, அந்த டேக்ஸ்லேருந்து எங்கே நமக்கு பட்ஜெட்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது, பட்ஜெட்லேருந்து GST அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஸோ இதெல்லாமே பார்க்கணும். ஸோ நம்ம இதை பார்ட் 2 2வது வீடியோவாக மீதி உள்ளதை பார்க்கலாம். தேங்க்யூ.